நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவினின் பெற்றோரிடம் தேசிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தினர் விசாரணை நடத்தினர். கவினின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்திற்கு தேசிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா மற்றும் உறுப்பினர்கள் சென்றனர். தொடர்ந்து கவினின் பெற்றோரிடம் வழக்கு தொடர்பாக அவர்கள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கவினின் பெற்றோர் கோரிக்கை மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கவினின் தந்தை சந்திரசேகர், சம்பவத்தில் ஈடுபட்ட சுர்ஜித் ஆயுள் முழுவதும் சிறையிலேயே இருக்க வேண்டும் என கூறினார். ஆனால் இது தேசிய அளவில் இது வரணும். அது விசாரணை கமிஷன் அமைக்கணும். எனக்கு கூலிப்படை உறுதியாக சம்மந்தப்பட்டிருக்கு. அது உறுதியாகவே கூலிப்படையை கண்டுபிடிக்கணும். கசிப்பண்ணு இடமாற்றம் நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் அம்மாவுக்கு உறுதியாக கைது பண்ணியே தீரணும். இல்லை சந்திக்க வந்து கூப்பிட்டாங்க. நாங்கள் சடங்குகள் இருக்குது, சடங்கு முடிஞ்சால் நாங்கள் ஐதீகம்னு இருக்குல்ல, அது போல வரணும்னு நம்ம உலக லெவலில் போன பிள்ளை அவனுக்கு தாழ்வாயிரம். அவனுக்கு ஜாமீனே விடக்கூடாது. அவனை தீர்ப்பு வர வரைக்கும் அவன் உள்ளே தான் இருக்கணும். அவன் உதகையில் சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டதால் பார்வையிட வந்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரியில் கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன. பின்னர் உதகையில் மழையின்றி காணப்பட்டதால் அரசு தாவரவியல் மற்றும் ரோஜா பூங்கா ஆகியவை திறக்கப்பட்ட நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பூங்காவை மகிழ்ச்சியுடன் பார்வையிட்டு சென்றனர். திருப்பூரில் கைத்தறி தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகள் பாரம்பரிய கைத்தறி துணிகளை பயன்படுத்தி நவீன காலத்திற்கேற்ப வடிவமைக்கப்பட்ட ஆடைகளுடன் மேடை ஏறி பாரம்பரியம் மற்றும் நவீன தன்மையை வெளிப்படுத்தும் வகையில் அணிவகுப்பில் ஈடுபட்டனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.